எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அர்ஜுன் பிரபாகரன். நான் வந்து தங்கலான் படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தேன் அசோகன்ட்டு. அந்த படத்தை பார்த்துட்டு தான் சார் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டுட்டு ஒரு கதை இருக்குது அர்ஜுன், நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னும்போது, நான் சரி ஒரு கேரக்டருக்கு தான் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மீட் பண்ணேன். கதை நரேட் பண்ணாங்க. சரி இதில் நான் எந்த கேரக்டர் பண்ணுறேன்னு கேட்கும்போது, இல்லை லீடாக நீங்கள் பண்ணணும்னு சொன்னாங்க. எனக்கு லீடாக இல்லை, இப்போ தான் நான் 2-3 படம் பண்ணியிருக்கேன், அதுக்குள்ளே எப்படி சார் லீடாக ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னேன். இல்லை என் கதைக்கு ஹீரோன்றது ஹீரோ அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்லாம் இல்லை, ஒரு ஒரு பக்கத்து வீட்டு பையன்ற ஒரு ஜோனில் இருக்கணும், நீங்கள் எனக்கு கரெக்டாக இருப்பீங்க அப்படின்னோடனே, சரி கதை கொடுங்க நான் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க, நான் படித்தேன். படித்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சார் நான் பண்ணுறேன் சார், ஆனால் எனக்கு இப்போ வரைக்கும் நம்பிக்கை இல்லை, ஏன்னா என்னால் ஹீரோவாக இதை ஹோல்ட் பண்ண முடியுமா இந்த கதையை அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக வாங்க நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண படம் தான் பேட்டில். தங்கலான் பண்ணிட்டு அதுல ஒரு கேரக்டர் பண்ணிட்டு அதுல இருந்து இதுல வரதே பெரிய மொத்தமா சேஞ்ச் ஆகுது. அது ஃபுல்லா சர்வீஸ் சேமமா இருக்கு. இதுல அப்படியே ஆப்போசிட் கலர் சட்டை ஹேர் கலரிங் அதெல்லாம் இதுதான் தெரியல. அப்படி அந்த இதுல நீங்க இது இப்படி அடா பண்ணி ஒரு ரெஃபரன்ஸ் என்ன எடுத்துருக்கீங்களா? எனக்கு இப்போ நான் தங்கலானுக்கு நான் ரெஃபரன்ஸ் எங்கேருந்து எடுத்தேன்னா, என் தாத்தா கிட்டேருந்து எடுத்தேன். ஏன்னா எங்கள் தாத்தா அப்படி தான் நிற்பார், அவர் நடக்கிறது, அவர் பேசும்போது இப்படி தான் பேசுவார். சரி அதெல்லாம் எடுத்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண படம் தான் தங்கலான். பேட்டிலுக்கு எப்படின்னா, என்கிட்ட சார் கேட்கும்போதே ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்பொழுதே பாட்டு பாடுவீங்களா கேட்டார். நான் பாடுவேன் சார் அப்படின்னேன். எங்கே பாடி காட்டுங்கன்னாரு. நான் சும்மா நார்மலாக ஒரு பாட்டு, எனக்கு தெரிஞ்ச பாட்டு ஒன்று பாடினேன். பாடினோடனே ரேப் பாடுவீங்களான்னு கேட்டார். சார் ரேப் கேட்பேன் சார் அப்படின்னேன். சரி நான் ஒரு பாட்டு அனுப்புகிறேன், நாளைக்கு அதை எனக்கு பாடி காட்டுங்க அப்படின்னு சொல்லி நம்ம படத்தோட பாட்டை ஒன்று எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி மனப்பாடம் பண்ணி, அது ஒரு ரேப். அது மனப்பாடம் பண்ணி நான் அடுத்த நாள் பாடி காமிச்சேன் அவருக்கு. பாடின உடனே சார் எனக்கு கரெக்டாக இருக்கும் அர்ஜுன், நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு தான் பேட்டில் போனோம். ரெஃபரன்ஸாக நான் எதுவும் எடுக்கலை. ஏன்னா இப்போது இந்த கதையில் மணி அந்த கேரக்டர் பேர், அவன் எங்கேருந்து வரானா ஒரு சென்னையில் இருக்க ஒரு பையன் அப்படின்ற இருக்கும்போது, இப்போ நான் சென்னை தான், நான் பிறந்து வந்தது சென்னை தான். எனக்கு அடாப்ட் பண்ணிக்க ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நம்ம இப்போ ஒரு தங்கலானுக்கு நம்ம ஒரு பீரியாடிக் படம், நம்ம அதுக்கு எப்படி ஒர்க் பண்ணுறது, அதோட ஒர்க்கிங் பேட்டர்ன் வேறு. பேட்டிலுக்கு நான் பார்த்த என் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கள்ல, இப்போ ஏரியாவில் என் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பானுங்க, நான் எப்படி இருப்பேன், எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று பண்ணது தான் பேட்டில். பேட்டில் என்னோடய ரிசம்பளன்ஸும் கொஞ்சம் நிறைய இருக்கும். அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு பேட்டில் பண்ணுறதுக்கு, ரொம்ப கஷ்டமாக இல்லை. ஓகே நம்ம இருக்கிற மாதிரியே அப்படியே போய் நடிச்சுட்டு வந்துடலாம் அந்த மாதிரி. ஆனால் கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. நமக்கு ஒரு சிங்கராக ஒரு படத்தில் ஒன்று பண்ணுறோம், அதுவுமே அந்த சிங்கர் ஸ்டார்டிங்கில் ஒரு விதமான பாடல்கள் பண்ணாலுமே அதுக்கப்புறம் அவன் சோஷியல் பாலிட்டிக்ஸை அவன் பாடல் மூலியமாக பாடுறான்னும் போது அந்த பாட்டை மனப்பாடம் பண்ணுறது தான் கஷ்டமாக இருந்துச்சு, தவிர மற்றபடி ஈஸி தான். ஹீரோயின் ஹீரோட திறமையை வச்சு இது பண்ணாங்க கடைசியில் அந்த மாதிரி இருக்குமா இல்லை அந்த மாதிரி இல்லை? இது நீ சொல்கிறது கொஞ்சம் இருக்கும். எப்படின்னா, நான் ரேப்பில் ரொம்ப ஜாலியாக பசங்களை கலாய்ச்சிட்டு ஏரியா பசங்க கூட சுற்றிக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு லைஃப்பில் இருந்து வர பையன், அவன் அந்த மாதிரியான ஒரு பாட்டை தான் பாடுவான். அப்படி தான் நான் படத்தில் பாடிட்டுருப்பேன். அப்புறம் ஹீரோயின் கூட சேர்ந்து மதி அந்த கேரக்டர் பேர், அவங்களுக்கும் எனக்கும் காதல் ஏற்பட்டதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க, நீ ஆனால் அவங்க டீச்சராக நடிச்சிருக்காங்க. டீச்சர் நீ ஏன் இந்த மாதிரி பாட்டு பாடுற, சோஷியல் பாலிட்டிக்ஸை பற்றி நீ பாட்டு பாடு அப்படின்ட்டு அவங்க கொடுத்த ஐடியாவால் தான் நான் இந்த சோஷியல் பாலிட்டிக்ஸ்குள்ளே வருவேன். அதனால தான் படம் டேர்ன் ஆகும், வேறு இடத்துக்கு போகும். அதனால் முக்கியமான இடம் தான், அதனால் நம்ம பெருசாக அதை இப்போ நம்ம பார்க்கும்போது அந்த படம் வரக்கூடாதுன்னு என்ன பண்ணிருக்கீங்க? இதில் இப்போ அதுலேயும் சோஷியல் பாலிட்டிக்ஸ் இதுலேயும் அப்படி பண்ணியிருக்காங்கன்னா, சூழல் வேறு இல்லை. அதில் அவங்க பேசியிருக்க அரசியல் பாடல்கள் வேறு விஷயத்தை பற்றி, வேறு ஒரு பாலிட்டிக்ஸ் பற்றி இருக்கும். ஆனால் நம்ம இதில் பேசியிருக்க பாலிட்டிக்ஸும் அரசியலும் இந்த ஸ்கூல், ப்ரைவேட் ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல், இதை பற்றின அரசியல் நிறைய இருக்குல்லண்ணா. அதனால் நமக்கு வேறு நம்ம ரெண்டுத்தையும் ஒன்று வச்சு பார்க்க வேணாம். ஆமாம், எமோஷன் ஒன்று தான். ஆமாம், சூழல் வேறு. காதல் காட்சிகள். ஆமா ஆமா, ஸ்கூல்ல லவ் பண்றதே பிரச்சனையா இருக்கு. ஸ்கூல்ல லவ் பண்றது படத்துல காட்டுறாங்க, என்ன பிரச்சனை? ஸ்கூலுக்கு போறாங்க, நீங்களே லவ் பண்றீங்கல்ல,
நாங்கள் வந்து ஸ்கூல் டீச்சரை லவ் பண்ணுறோம் இந்த படத்தில். அதனால் அதான் ஏன்னா இப்போ வந்து சும்மா ஏனோ தானோன்னு ஒரு காதல் சீன் இல்லாமல், சும்மா ஒரு ஹீரோயின் வந்து சும்மா வச்சுட்டு அந்த மாதிரி இல்லாமல், இந்த ஹீரோயினால தான் கதையே மாறும் இந்த படத்தில். அதுக்காக முக்கியமான ஒரு சீன் தான் லவ் சீன்ஸ். வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஒரு லவ் பண்ணும்போது ரொமான்ஸ்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. எப்படி எனக்கு ஃபோட்டோ ஷூட்லேயே எனக்கும் அவங்களுக்கும் ஒர்க் ஆகலை. பக்கத்தில் நிற்கும் போது பயமாக இருக்கும், செட் ஆகுமா இது? ஏன்னா நாங்கள் 2 பேரும் நிற்க வச்சா மேட்ச் ஆகுதா இது? இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய இன்செக்யூரிட்டிஸ் எனக்குள்ள நிறைய இருந்துச்சு. அப்புறம் சார் தான் வந்து அதெல்லாம் பயப்படாத, நீ தைரியமாக பண்ண, எதுக்கு பயம் உனக்கு அப்படின்னு சொல்லி என்னை நிறைய டைம் சமாதானப்படுத்தி. ஆனால் ஓரளவுக்கு பண்ணியிருக்கோம், ட்ரை பண்ணியிருக்கேன். அது மக்கள் தான் சொல்லணும் பிடிச்சிருக்கா இல்லையா. பாடும்போது பாடி லாங்குவேஜ்லாம் எதனா எடுத்தீங்கன்னா நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க? இல்லை, நான் ரேப்பர்ஸ் பற்றி நிறைய பார்த்தேன், எப்படி இருக்காங்க. இப்போ அறிவண்ணா இருக்கார், அசல் கோளாறு இருக்காங்க, வேடன் இருக்கார். ஆனால் இப்போ இவங்களோட பாடி லாங்குவேஜ்லாம் ஒன்று இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நம்ம எப்படி அவங்க பாடும்போது எப்படி கை வைக்கிறாங்க, கழுத்து எப்படி இருக்குது, இதெல்லாம் வச்சு தான் நம்ம பார்த்து பண்ணுறதுனா. எனக்கு பாட்டு பாடுவோம்னா எல்லாருமே, ஆனால் ரேப்பு வந்து நம்ம புதுசாக கற்றுக்கிட்டு பாடுற போது அதோட பாடி லாங்குவேஜோட சேர்த்து பண்ணும்போது. அப்புறம் இந்த படத்தில் மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்கான் ஜீவான்ட்டு, அவரோட டீமும் வந்திருந்தாங்க. வந்து ரேப் பண்ணும்போது நான் சிலது பண்ணால், இல்லை நீங்கள் இப்படி பண்ணாதீங்க, இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் கேட்சியாக இருக்கும் அப்படின்னு அவங்களும் நிறைய மாற்றினாங்க. பேட்டில் ஏப்ரல் 24 ரிலீஸ் ஆகுது. படத்தை கண்டிப்பாக தேட்டரில் நீங்கள் போயிட்டு பாருங்கள். ஒரு முக்கியமான ஒரு பாலிடிக்ஸ் பற்றி இந்த படம் பேசியிருக்கு. பாலிடிக்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு ஜனங்க ரசிக்கக்கூடிய ஒரு படமாகவும் இது மாறி இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஏப்ரல் 24 இந்த படத்தை வந்து பாருங்கள். நன்றி.